இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 1-14 முடிய. இயேசு ஆண்டவர் திபேரியா கடல் அருகே மீண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிறார். அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். மீன் ஒன்றும் படவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டு, படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று கூறினார். அவ்வாறே வீசிய பொழுது பெரிய மீன்பாடு கிடைத்தது. இயேசு என்று கண்டுகொண்டார்கள். பேதுரு உடனடியாக ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். வலைகளை இழுத்து கொண்டு படகிலே மற்ற சீடர்கள் கரைக்கு வந்தார்கள். கரையிலே கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களுக்கு உண்ண கொடுத்தார். அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இது இன்றைய நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, கடவுள் மனிதன் மீது, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் எவ்வளவு அக்கறையுடன் இருக்கிறார். அவர் நம்மீது அக்கறை கொண்டு நம்முடனேயே இருக்கிறார் என்பதை எப்படி மீன் பொரித்து, மீனை வறுத்து சுட்டு அவர்களுக்கு அப்பமும் மீனும் உணவாக கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து, தனக்கு அவர்கள் சொந்தம், அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதை அவர் நிரூபிக்கிறார். இந்த 3 கருத்துக்களும் மிக முக்கியமானவை. கடவுள் நம்மீது அக்கறையோடு இருக்கிறார். அந்த அக்கறையை காட்டுவதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவர்கள் மீது தன்னுடைய அன்பை நிறைவாக காட்டுவதற்கு உண்ண கொடுக்கிறார். தனிப்பட்ட அன்பு நம் ஒவ்வொருவர் மீதும். உயிருடன் இருக்கக்கூடிய கடவுள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்முடனே, நம்முடைய வீட்டிலே இருக்கிறார். அவரை நாம் குடும்ப ஜபத்திலே கூப்பிடுவதில்லை. இறை வார்த்தை வாசித்து அவருக்கு செவிசாய்ப்பதில்லை. அவருடைய அருட்சாதனங்களில் பங்கெடுத்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வதில் நாம் மிகுந்த அக்கறை காட்டுவதில்லை என்றால், கடவுளை எப்படி நாம் சுவைக்க முடியும்? உலக துன்பங்களை எப்படி நாம் கடக்க முடியும்? உலகில் எப்படி அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் என்ற கேள்விகள் நமக்கு மிக முக்கியமான கேள்விகள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நீர் அன்பு செய்கிறீர். பொத்தாம் பொதுவிலே அல்ல. எங்கள் ஒவ்வொருவருடைய துன்ப துயரங்கள், மனதின் நெருக்கடிகள், வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தையும் அறிந்து எங்களுக்கு எது எது தேவையோ அதை கொடுக்கிறீர். மீனை கொடுக்கிறீர், அப்பத்தை கொடுக்கிறீர் என்பது எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீர் நிறைவேற்றி உம்முடைய அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. கடவுளே, இதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக என்றும் வாழச் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.